குறிய மான் உருவாகிய குறிய வாமனமூர்த்தி ரொம்ப குறுகிய வடிவம், சின்ன வடிவம் எடுத்தார் இல்லையா? இது நம்பிள்ள ஈட்டுல விளக்குறார், கோடியை காணியில் அடைப்பது போலன்னு. அதாவது 1 கோடி பொற்காசை கொண்டு வந்து ஒரு காணிக்குள்ள அடைக்கணும்னா முடியுமா? ஆனா பெருமாளுக்கு சாத்தியம். அவ்வளோ பெரிய பெருமாள் 2 அடி உயரம் கொண்ட ஒரு வாமனமூர்த்தியா வந்தார் இல்லையா? அப்படி ஒரு குறிய மான் உரு எடுத்துக்கொண்டு மகாபலிட்ட பிக்ஷை கேட்டு யாச்சகம் கேட்டு போறார். யாச்சகம் கேட்டு போயிட்டார் அல்லது குறுகி வந்துட்டார், பெருமை குறைஞ்சுடுத்துன்னு நினைக்காதீங்க. யாச்சகம் கேட்டு போனாலும் அவர் பெருமை குறையாது, குள்ள வாமனனா வந்தாலும் அவர் பெருமை குறையாது. ஏன்னா ராஜாவோட மகன் இளவரசன் இருப்பானே, அப்பப்ப பார்த்தா நண்பர்களோடு சாதாரண ஆடை அணிந்து கொண்டு அப்படியே ஊர் சுத்தி வருவானா. சாதாரண ஆடை அணிஞ்சுட்டாங்கிறதுக்காக இளவரசன் இளவரசன் இல்லைன்னு ஆயிடுமா? அப்போ பெருமாள் குறிய மான் உருவாக ஆனாலும் பெருமாள் பெருமாள் தான். ஏன் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார், குறிய மான் உருவாகிய. இது சின்ன வடிவம், யாச்சகம் கேட்கும் பிரம்மச்சாரி. கிருஷ்ணாவதாரத்துல மாடு மேய்ச்சின்னு என்ன பண்ணாராம், நீள் குடக்கூத்தருக்கு. குடக்கூத்தர்னா குடக்கூத்து ஆடியவர். இன்னைக்கும் திருநாங்கூர்ல குடமாடு கூத்தர் கோவில், அரிமேய விண்ணகரம்னே க்ஷேத்திரம் இருக்கு. இந்த ஆயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், நிறைய பால் தயிர் எல்லாம் சமிருத்தியா இருக்குன்னா அந்த ஒரு செழிப்பை கொண்டாடுவதற்காக குடங்களை அப்படியே பறக்க விட்டு தோளில் சுமந்து கொண்டு தூக்கி போட்டு குடக்கூத்து என்று கூத்தாடுவது வழக்கம்னு நம்பிள்ளை ஈட்டுல விளக்குறார். அந்த குடக்கூத்தர் ஆயனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி குடங்களை எல்லாம் தூக்கி போட்டு டான்ஸ் ஆடின்றான். குடக்கூத்து. அது எப்படிப்பட்ட குடக்கூத்துனா நீள் குடக்கூத்து. நீள்னா இங்க நீண்டன்னு அர்த்தம் சொல்லல, மனோகரமான மனத்தை கவரக்கூடிய அளவுக்கு நீண்டன்ட்டார். அதனால அது அளவுலையோ குடத்தின் எண்ணிக்கையிலோ காலத்திலோ நீண்டதுன்னு அர்த்தம் இல்லையா. நீண்டன்னா நம் மனம் வரை நீண்ட, மனசை ஈர்க்கிறதுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளம் இருக்கான். அதனால எல்லோரையும் மயக்கும்படி அழகாக ஆடினார்னு தாத்பரியம். அதனால நீள் குடக்கூத்தருக்கு. அழகா குடக்கூத்து ஆடின்னு இருந்தாரே குடக்கூத்தர், அப்படி ஆடினாலும் பெருமாள் பெருமாள் தான். அப்ப ஆழ்வார் திருநகரிக்கு வந்தாலும் அவர் பெருமாள் தான். அதனாலதான் நெல்லும் கரும்பும் கூட சமமா இருக்கு. அவர் வாமனனாக வந்தாலும் பெருமாள் பெருமாள் தான். யாச்சகம் கேட்டாரே பெருமை குறைஞ்சுடுத்தோன்னு நினைக்காதீங்க. ஏன் கண்ணனாக வந்தாலும் குடக்கூத்து ஆடின்னு இருந்தாலும் பெருமாள் பெருமாள் தான். இதை புரிந்து கொண்டு குடக்கூத்தருக்கு, அந்த குடமாடு கூத்தர் குடக்கூத்தாடிய பெருமாள் ஆதிநாத பெருமாள் இருக்காரே, குடக்கூத்தருக்கு அந்த பெருமாளுக்கு ஆட் செய்வதே. ஆட் செய்வது அப்படின்னா அடிமை செய்வது, தொண்டு செய்வதுன்னு அர்த்தம். ஆட் செய்வதே அப்படின்னா தொண்டு செய்வது மட்டுமே. பாட்டின் முதல் வார்த்தையோட சேர்த்துக்கோங்க, உருவது ஆவது. உருவதுனா சிறந்த செயல், ஆவதுனா கட்டாயம் செய்ய வேண்டிய செயல். ஆட் செய்வதே, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே. லிங்க் உருவதாவது. நீங்கள் செய்ய வேண்டிய, அவசியம் செய்ய வேண்டியது, சிறப்பானது என்னன்னா அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்க. யார் எந்த தத்துவம், பிலாசபி, சித்தாந்தம் எது சொன்னாலும் குழம்பாதீங்க. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள். அதுதான் இந்த பாசுரம்.